55, 56, 57 சாப்டர்ஸின் காண்டீபம். இந்த 3 சாப்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ். ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி அர்ஜுனனும் சுபத்திரையும் தனியாக சந்தித்து அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒன் உரையாடல் இருக்குல்ல, அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் 54 சாப்டர் நடந்தது. கிருஷ்ணன் விட்டு விலகிடுவான், நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த சாப்டர் நான் ரொம்ப எதிர்பார்த்து, பட் ஏனோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ மீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் நினச்சது ஒரு பயங்கரமான ஒரு ப்ளே நடக்கும், எய்தர் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், இல்லைன்னா ஒருத்தர் குத்தி கொதறி கிழிச்சுப்பாங்க, அகங்காரம் சீண்டப்பட்டு பயங்கரமான ஒரு பிங்பாங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். நடந்தது, ஆனால் அந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலைன்னு சொல்லலாம். ஆனால் அதே சாப்டரோட எண்டிங்கில் சரி ஓகே, எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்காத, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. அர்ஜுனனும் சுபத்திரையும் தான் அரிஷ்டநேமியை துவாரைக்கு கொண்டு போகிறாங்க அந்த மன நிகழ்வுக்காக. இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம்ல. நடுவில் ஒரு முனிவரை வச்சுக்கிட்டு, ஒரு அருகப்படிவரை வச்சுக்கிட்டு ஒரு காதல் ஜோடி போகுது. இளம் காதல் ஜோடின்னு சொல்லிட்டு சுபத்திரையை ரெஃபர் பண்ணி சொல்லலாம், பட் அர்ஜுனை ரெஃபர் பண்ணி இளம் காதல் ஜோடின்னு சொல்ல முடியாது, ஒரு காதல் ஜோடி. அந்த காதல் ஜோடி நடுவில் ஒரு முனிவரை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான, அழகான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, சுவாரஸ்யமான ஒரு தருணமாக எனக்கு பட்டுச்சு. அந்த ஹோல் ட்ராவல் நிச்சயமாக எனக்கு தெரியும் நிறைய சாப்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னு. 55 ஆரம்பிக்கிற அந்த சாப்டர் 57 முடிய போகிறதா தெரியல. இன்னும் சில சாப்டர்ஸ் கூட கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராவலில் எகெயின் ஆஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் சுபத்ரை பற்றி நம்ம பார்த்த கேரக்டர், அவளுடைய எண்ணங்கள் என்ன, அவளுடைய கண்டிஷன்டு மைண்ட் செட் என்ன, எஸ்பெஷலி அபவுட் இளைய பாண்டவன், அவள் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைரார்கிக்கல் மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிகிற நேரத்திலேயே அர்ஜுனன் சீண்டப்படுறதாகட்டும். ஏன்னா அர்ஜுனன் ஏற்கனவே சீண்டப்பட்டான் சுபத்திரைனால. அந்த ஃபஸ்ட்டு லைக் ஒன் கான்வர்சேஷன்லேயே அந்த அரண்மனைக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். இப்போ இந்த ட்ராவலில் இன்னும் சில கொஞ்சம் டீப்பாகவே ஹர்ட் ஆகி தன்னைத்தானே விளக்கி, சுபத்திரைட்டேருந்து விளக்கி அரிஷ்ணேமி பக்கத்தில் போய் அவன் ட்ராவல் பண்ணுறது இருக்குல்ல, அவனுக்கு அரிஷ்ணேமி பக்கத்தில் தன்னோட பயணத்தை தொடர்றது இருக்குல்ல. அதுக்கப்புறம் வேறு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்து 56, 57 அந்த தண்ணி குடிக்கிற சீன், அந்த ஒட்டுமொத்த குரூப்பில் 6 பேரை கொலை பண்ணுறதாகட்டும் 57 சாப்டரில், இதெல்லாம் ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாலும் அர்ஜுனுடைய மன மாற்றத்தை, அதை சுபத்திரை கொஞ்சமாக ரசிக்கிறத, சுபத்திரை இந்த சிவயோகியை இந்த யோகியை அந்த ஆளுக்கு பின்னாடி, இந்த யோகிங்கிற அந்த பர்சோனாக்கு பின்னாடி அவள் இழுக்கப்படுறதும், அவள் இம்ப்ரெஸ் ஆகிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ த ஹோல் பிளே between Arjuna and Subhadra, it's becoming very interesting through this journey அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் த சேம் டைம் அர்ஜுனன் இந்த எல்லா சாப்டர்ஸ்லையுமே ஒரு மாதிரி தனக்கு இருக்கிற அந்த ஒரு ஹீரோ ஸ்தானத்துலேருந்து இறங்கி ரொம்ப ஒரு ஆர்டினரி ஆண் மகனாக உருமாறிட்டு வரானோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பெர்செப்ஷன் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா பல இடங்களில் ஒரு எளிய ஆண் தான் விரும்புகிற, இல்லை தான் லைக் பார்த்து வியக்கிற ஒரு பெண்கிட்ட அந்த பெண் விரும்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் கக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்குற சில கேள்விகளாகட்டும், இல்லை ரொம்ப மனமுடைந்து சுபத்திரை சொல்கிற மாதிரி ஒரு ஆண் சோர்வுற டைமில் அவனை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, பெண்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவன் ஒரு 6 பேர் தலை வெட்டப்பட்ட உடனே ரொம்ப சோர்வடைகிற தருணங்களாகட்டும், இல்லை ஒட்டுமொத்தமாகவே சுபத்திரை தன்னை ஒன்று இந்த பர்சனாவை விரும்பணும், இல்லை இளைய பாண்டவனை விரும்பணும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த ஹோல் இன்டென்ஷன் ஆகட்டும், எல்லாமே அர்ஜுனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஸ்தானத்தில் இருந்த ஒருத்தர் ரொம்ப கீழே இறங்கி வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு நடுவில் அரிஷ்டநேமி ஒரு மெட்டஃபரிக்கலாகவே அந்த கேரக்டர் இருக்குது. ஆக்சுவலாக ஏன் மெட்டஃபரிக்குன்னு சொல்கிறேன்னா, அது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஒரு இடம் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவர் எப்படி தன்னை கட்டுப்படுத்திக்கிறாரு, அந்த 6 பேர் சாகும் பொழுதாகட்டும், அந்த தண்ணி குடிக்கிற சீனாகட்டும், சுனையில் போய் தண்ணி குடிக்கிற சீனாகட்டும், அங்கே எல்லா காவல் வீரர்கள் ரொம்ப கட்டுப்பாடுக்கு கொண்டு யாதவர்களுக்கு அந்த தண்ணி கொடுக்குற சீனாகட்டும், எல்லாத்துலேயும் தூர விலகி நிற்கிறார் அந்த அரிஷ்டநேமி 57 சாப்டரில். ஸோ he symbolizes something, he is there to like portray something big அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். 56 சாப்டரில்
இந்த ஹோல் கான்வர்சேஷன் காளகன் ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் அர்ஜுனனை சுற்றி இருக்கக்கூடிய யாதவர்கள் பேசுறது இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி சைக்கலாஜிக்கல், ஒரு சைக்கோ அனாலிட்டிக்கல் சாப்டர் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக உண்மையிலே லைட்டாக ஆதவனை படிக்கிற மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஸோ டீப். சுபத்திரை என்ன நினைக்கிறா, எதனால் அப்படி நினைக்கிற, அந்த ஊகங்கள் இருக்குது, இந்த ஊகங்கள் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் லைக் ஆர் ஏன் இப்படி நினைக்கிறதுக்கான காரணங்கள், இதுக்கான காரணங்கள் எல்லாரும் பின்னாடி பேசிகிட்டே இருப்பாங்க. அது இன்னும் ஆழமாக இதுதான் அதுதான் அது ஒரு மனிதனை புரிந்து கொள்வது. சுபத்திரை அப்படிங்கிற ஒரு மனுஷிய, ஒரு இளவரசியை அவன் நினைக்கிறது என்ன, ஏன் அவன் அப்படி நினைக்கிறா அப்படிங்கிற நம்ம ஈஸியாக வந்து காசப்னு சொல்லி போயிடலாம். ஆனால் இந்த 56ஆவது சாப்டரில் அந்த சுற்றி இருக்கிற யாதவ கும்பல் அர்ஜுன் கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சுபத்திரைங்கிற ஒரு கேரக்டரை பற்றி முழுசாக எடுத்து வரைஞ்சி காட்டுறாங்களே யார் சுபத்திரைன்னு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு இந்த மாதிரி மனிதர்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி எடுத்து ரொம்ப தனக்கே தெரியாத விஷயங்களை கூட எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை, நீ இப்படி திங்க் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு லைட் கொடுப்பான்ல. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், ரைட்? ஸோ நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு தெரப்பிஸ்ட்டை போகணுன்னாலும் நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி சொல்லலாம். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு இருக்காது. ஆனால் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆர் தெரப்பிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக யுவர் திங்கிங் ஆர் யுவர் ஃபீலிங் லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ரீசன்ஸ். இதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்குது, ஒரு எமோஷ்னல் லாஜிக் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க கான்டெக்ஸ்டையும் லைக் ஹிஸ்ட்ரியும் புரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் வி கேன் ஈஸிலி லைக் ஃபிகர் அவுட் வை அ பர்சன் பர்டிகுலர் ஃபீல்ஸ் இன் அ சர்டன் வே ஆர் லைக் திங்ஸ் இன் சர்டன் வே ஆர் பிஹேவ்ஸ் இன் அ சர்டன் வே. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் இந்த 56th சாப்டரில் அந்த லைக் சைடு கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுவும் அர்ஜுனோட சுற்றி அந்த சைடு கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய இடங்களில் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ வித் ஆல் திஸ் திங்ஸ் ஐ ஹாவ் அ லாட் டு சே, ஐ ஹாவ் நோட்டட் இட். பயங்கரமாக நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். அரிஷ்டநேமி தங்கியிருந்த பாறைப்பிளவை நோக்கி செல்லும் போது அர்ஜுனன் தனது காலடியோசை சூழ்ந்திருந்த மலைப்பாறைகளில் பட்டு பெருகி எழுவதை அறிந்தான். பல நூறு உறுதியான காலடிகள் அக்குகை வாயில் நோக்கி சென்று கொண்டிருப்பது போல. அந்த இப்போ அரிஷ்டநேமி நோக்கி போகிறான், அவரை வந்து கூப்பிட்றதுக்காக போகிறான். ஐ எம் கோயிங் டு பி யர் கம்பேனியன், சுபத்திரையும் கூட வரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு போகும்பொழுது இந்த சின்ன விஷயந்தான், அங்கே அந்த குகையை நோக்கி போகும்பொழுது வரக்கூடிய இந்த எக்கோ, ரைட்? அந்த மலைப்பாலை பட்டு பெருகி எழுவதை அறிந்தான். அந்த காலடியோசை மலைப்பாறைகளில் பட்டு லைக் பெருகி எழுவதை அறிந்தான்னு சொல்கிறப்போ எனக்கு என்ன டக்குன்னு தோணுச்சுன்னா, அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான், ரைட்? பல நூறு உறுதியான காலடிகள் அக்குகை வாயில் நோக்கி சென்று கொண்டிருப்பது போல அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஓமைக்கு சொல்லப்படுது. இது நான் எப்படி நினச்சேன்னா, ஒரு 2 பேர் வாக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குறப்போ நம்ம கூட வந்தவர் அப்படி திரும்பி பல நூறு பேர் நம்மளோட சேர்ந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் இமேஜின் பண்ணேன். உண்மையிலே இன்னொரு கேரக்டர் அர்ஜுன் கூட இருந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அழகியல் ததும்பிய ஒரு ஒரு காட்சியாக சொல்லும் பொழுது, ஒரு அழகியல் ததும்பிய ஒரு விஷயமாக சொல்லும் பொழுது அந்த ஒலியை கேட்டு, அந்த சவுண்டை கேட்டு ஒரு அழகான ஒரு ஓமையை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே இந்த ஓமையை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. உள்ளம் என்பது ஒரு சிறிய கற்பூர துண்டு, அதை சிறு பேழைக்குள் அடக்கி வைத்தாக வேண்டுமென்று எனக்கு ஊழ்குநெறி கற்றுத்தந்த அருகப்படிவர் சொன்னார். ஆனால் அவர் எனக்கு இச்சிறிய அறையை சுட்டி காட்டிய போது அச்சத்தில் என் உடல் விரைத்து கொண்டது. இதற்குள் நுழையவே என்னால் முடியும் என்று தோன்றவில்லை. முதுகெலும்பை நிமிர்த்தி அமர்வதற்குள் இதற்குள் இடமில்லை. இதுவே உன்னிடம், உன்னை குறுக்கு. உடல் குறுகுகையில் உள்ளமும் குறுகும். உன்னிடம் எழுபவை வானில் விரியாது உன்னிடத்திலேயே திரும்பி வரும். அவை உன்னில் அமிழட்டும். அதுவே ஊழகத்தின் முதல் நிலை என்றார். ஒட்டுமொத்த இந்த மிகப்பெரிய ஒரு பத்தியை படித்தேன் இல்லையா, இதை படிக்கிறப்ப எனக்கு நிறைய தாட்ஸ் உள்ளே வந்தது. ஃபஸ்ட்டு தாட் உள்ளே வந்தது, ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அது எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் இன் அ சர்டன் வே. ஏன்னா அந்த அருகப்படிவர் அரிஷ்டநேமிக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரு சின்ன இடத்துல இருக்கு. உன் மனசுக்குள்ளே விரிந்து எழக்கூடிய பல விஷயங்கள் கூட வானை அடையாமல் இந்த ஒரு இந்த உடல் குறுகுகிறதுனால, இந்த உடல் வந்து அப்படியே லைக் கன்ஸ்ட்ரைண்டாக இருக்கிறதுனால எல்லாமே உனக்குள்ளே அடங்கிடும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லைக் பி லைக் திஸ் வெரி கன்ஸ்ட்ரைண்டாக. இந்த ஒரு சின்ன இடத்துல உன்னுடைய உடல் குறுகப்பட்டு இப்படி தான் இருக்கும். உடல் குறுகும்பொழுது மனம் குறுகும். இப்படிலாம் சொல்லும்பொழுது ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ஹவு இட்ஸ் அஃபெக்டிங் த மைண்ட் ஆர் த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி லைக்
ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் இது உடனே ஒட்டி வந்த ஒரு நாவல்னா 6வது வார்டு, ஐ திங்க் செக்காவ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படித்து ஒரு 12-13 வருஷம் இருக்கும். ஐ திங்க் அந்த 6வது வார்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதையில் இருக்கக்கூடிய மையமான அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் கேன் இட் ரியலி கண்ட்ரோல் ஆர் கேன் இட் ரியலி டிசைன் ஹவு த மைண்ட் ஒர்க்ஸ், ஆர் நான் எங்கே இருந்தாலும் இருப்பேன், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் irrespective of the physical environment, I can easily do whatever I want with the help of my mind. Physical environment, it doesn't matter. அந்த உடலாகட்டும், என்விரான்மெண்ட்டை சுற்றுச்சூழலாகட்டும், இந்த புறச்சூழலாகட்டும், இந்த புறச்சூழல் எக்கணத்திலும் இல்லை எக்காலத்திலும் என்னுடைய மனம் இயங்கும் செயல்முறையை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய டாபிக், ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த 6வது வார்டு. எனக்கு இமீடியட்டாக வந்தது அந்த ஒரு விஷயம். உடனே நான் யோசிச்சு பார்ப்பேன், தாஸ்தேவ்ஸ்கி இருக்காரு, தாஸ்தேவ்ஸ்கி நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட்லாம் உண்மையிலே ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் ரொம்ப ஒரு அண்டர் கிரவுண்டு ரூமில் குறுகுன அறைக்குள்ளே, கிட்டத்தட்ட அரிஸ்டனேமி இருக்கக்கூடிய அறை மாதிரி அந்த அளவுக்கு ஒரு குறுகின அறைக்குள்ளே கச்சடாவாக சுற்றி இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை தான் உட்காந்து பல நாவல்ஸ் எழுதியிருப்பார், முக்கியமாக நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி எழுதுறதுனால அது மட்டும்தான் நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் மாதிரியான ஒரு குறுநாவல் அவரால் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய விஷயங்கள், மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய, தனக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை பார்த்துக்கொள்ள, தனக்குள்ள இருக்கிற கேள்விகளை, தனக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அத்தனை ஒரு குறுகலான ஒரு இடம் தேவையோ, அந்த அளவுக்கு டீப்பாக தனக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கே மனுஷனுக்கு அந்த ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் தேவைப்படுதோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஐ மீன் இட் வாஸ் அ கர்ஸ் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹீ டிடன்ட் வாண்ட் டு லிவ் லைக் தட் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வறுமையிலையும் இல்லை பொருள் வசதி எந்த வசதியும் இல்லாமல் தான் அவர் எல்லா நாவல்ஸையும் எழுதியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் நிறைய நாவல்ஸை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடுத்திருக்காரு. பட் வாட் ஐ மென்ட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ் தட் physical environment really helped Dostoevsky to go deep inside the human mind rather than more around புறச்சூழல் ரொம்ப பெருசான இல்லாமல் அவர் எழுதுவார். நிறைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அதுன்னு சொல்லிட்டு நிறைய தெருக்களுக்கு போனால் அதுக்கு போனதெல்லாம் எழுதுவார். ஆனால் முழுக்க அவர் அந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் ஜேர்னியை பற்றி எழுதுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸாகவும் அவருடைய என்விரான்மெண்ட் இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு. எல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ்ட் அசோசியேஷன் தான், பட் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம். அரிஸ்டனேமி இங்கு வேறுபட்டிருக்க மண்ணில்லை, எனவே ஒவ்வொரு செடியும் இலையையும் மலரையும் பெருந்தவத்திற்கு பின்னரே தன்னுள்ளிருந்து எழுப்புகிறது. ஓர் இலைக்கு 5 முட்களை காவலாக நிறுத்திக் கொள்கிறது என்றார். மேலும் படியிறங்கும் போது அரிஸ்டனேமியும் பாறைகளை தாவி கடக்கத் தொடங்கியிருப்பதை அவன் கண்டான். அவர் புன்னகைத்து, முட்களை நானும் உணரத் தொடங்கிவிட்டேன். நான் சொல்ல, அரிஸ்டனேமி அந்த மலையிலேருந்து இறங்கின உடனே இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு இன்சிடென்ட் வருதில்ல, அர்ஜுனன் அந்த முட்புதற்குள்ளெல்லாம் நடக்காமல் பாறைகள் மேலே ஏறி இறங்கி முட்புதற்குள்ளே நடக்காமல் தன்னுடைய காலை பாதுகாத்துக்கிறதுக்காக முட்களில் கிழிப்பட்டு தன்னுடைய கால் புண்ணடையாமல் இருக்கிறதுக்காக மலைப்பாறைகளில் தாவி ஏறி போகிறான். ஆனால் அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. மலையை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அந்த முட்புதரில் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம ஒரு ஸ்டாய்க் மைண்ட் செட்டோட அந்த எந்த ஒரு வழியும் இல்லாமல் ரொம்ப சகஜமாக அந்த முட்புதருக்குள்ளே நடந்து போகிறார். ஏன்னா அவர் அங்கேயே இருந்த ஆள், அவருடைய மனம் வேறு எங்கோ இருக்குது. இதை நான் ரொம்ப ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, ஒரு திடீர்னு ஒரு சிட்டிலே வளர்ந்த ஒரு பையன் திடீர்னு கிராமத்துக்கு போகும்பொழுது தரையில் எந்த வித செப்பலும் இல்லாமல் வயல்வெளிகளுக்கோ இல்லை கொஞ்சம் கற்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காட்டுப்பாதையிலையோ நடக்கும்பொழுது அவன் படுற ஒரு அவஸ்தை இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண அந்த கிராமத்தை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப இயல்பாக காலில் எந்த செப்பல் இல்லாமல் கிட்டத்தட்ட ஓடுற நிலைமையில் அங்கே இருக்கிற கற்கள் முட்கள் எதுவுமே பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு ரொம்ப இயல்பாக போகிறது இருக்குல்ல, அந்த ஒரு கம்பேரிசன் தான் எனக்கு வந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அரிஸ்டனேமி அவருமே அந்த பாறை மேலே தாவி குதிக்க ஆரம்பிச்சார். அப்போ தான் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்வார், முட்களை நானும் உணரத் தொடங்கி விட்டேன். It is coming to the லௌகீக உலகம், coming to from that higher spiritual state to the worldly affairs, to the worldly things, right? அதை ஒரு மெட்டஃபரிக்கல் இங்கே காமிக்க நினைக்கிறாரோ, ஒரு சிம்பாலிக்காக அரிஸ்டனேமியோட ஒட்டுமொத்த சேஞ்ச் இப்படி தான் இருக்க போகுது. ஹீஸ் கம்மிங் ஃப்ரம் த டாப் டு த பாட்டம் அண்ட் தென் அவர் முட்புதர்கள் எதையுமே சீண்டாமல் ஒரு ஸ்டாக் மைண்ட் செட்டில் இருந்தவர் இப்போ அவர் அந்த வழியை உணரத் தொடங்கி முட்களை உணரத் தொடங்கி அவர் மலை மேலே தாவி வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அவன் மேலே சொல்லெடுக்காமல் புறவியை செலுத்த அவளே தொடர்ந்தாள். இளைய பாண்டவரை பற்றி நான் கேட்கும் செய்திகள் அனைத்தும் ஒன்றையே காட்டுகின்றன. அவர் பெண்களை அடைகிறார், வெல்கிறார், கடந்ததுமே துறந்து செல்கிறார். அவ்வெற்றிகளில் ஒன்றாக நானும் இருப்பது இழிவென்று தோன்றுகிறது. ஒருபோதும் அவர் அடைய முடியாத மலை முடியென அவர் எண்ணி ஏங்கும் மறும்பொருளாக இருக்கும்போது மட்டுமே என் ஆணவம் நிறைவுறுகிறது. அவரென்றல்ல,
அத்தனை சத்திரியர்களுக்கும் அவ்வாறு மிக அப்பால் இருக்க வேண்டும் என்று விழுகிறேன். ஒட்டுமொத்த ஒரு சத்திரிய குலத்துக்களுக்கு அவருடைய விளைவுகள், அவருடைய ஒட்டுமொத்த சத்திரிய குலத்துக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் சுபத்திரைக்கு இருக்குது. ஒரு 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 கர்வமான ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக்கான மைண்ட் செட். நீங்கள் என்னை தொடர பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆணவ சீண்டல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அதனாலேயே இளைய பாண்டவனை அவர் ரிஜெக்ட் பண்ணுறா. அவ்வளோ ப்ளஸ் அது ஒரு காரணமாகவும் இருக்கட்டும். ப்ளஸ் இளைய பாண்டவனுடைய ஒட்டுமொத்த புரிதலும் அவளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணை ஈஸியாக பழகி கொஞ்ச நாள் பழகி பேசி பழகி யூஸ் பண்ணிட்டு விடுற ஒரு ஆணாக தான் இளைய பாண்டவனை நான் பார்க்குறேன். அந்த இளைய பாண்டவனை என்ன அணுக விட மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு நான் என்னை இரையாக்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் சுபத்திரைக்கு இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணுக்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த ஒரு தனக்குள்ள அத்தனை ஆற்றலும் பொட்டன்ஷியலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய, நீ என்னடா பெரிய மயிறு, நீ யாரு, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ என்னை அடைஞ்சிருவியா, நீ வேற ஏதாவது பொண்ணை பாரு, என்ன தொட முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு வஞ்சமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இளைய பாண்டவன் மேலே. இப்படியான ஆளாக இவன் இருக்கான, இவனுக்கு மட்டும் நம்ம சம்மதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வெறி கொண்ட, ஒரு தீவிரமான ஒரு வெறி கொண்ட ஒரு மனநிலை தான் அர்ஜுன் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் சுபத்ரைக்கு. ஆனால் இது லைட்டாக கான்ட்ரடிக்டிங் வித் வாட் வி சா அபவுட் சுபத்ரைஸ் எளிய விளைவு. ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். சுபத்ரைக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே தான் யாருன்னே தெரியாத, மிகப்பெரிய அரசன் அல்லாத ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு எளிய பெண்ணாக வாழ்வதற்கு கூட இந்த அரசு சூழல்லேருந்து முற்றிலுமாக விலகி தன்னை பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அரசு சூழல்லேருந்து விலகி, இந்த பாலிடிக்ஸ்லேருந்து விலகி ஒரு சாதாரண பெண்ணை வாழறது கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாள். அந்த மைண்டுக்கு இந்த மைண்டுக்கு ஒரு ஜம்ப்பு பார்க்குறேன். இங்கே இளைய பாண்டவனை வெறுக்கிறதுக்கான காரணமாக அவரோட உண்மையான விளைவு வேற ஒரு பக்கம் இருக்காது. ஒரு மாதிரி அலைண்டான மைண்டாக தான் இருக்குது, கான்ட்ரடிக்டரின்னு சொல்ல முடியாது. பட் சம்ஹவ் ஒருவேளை இந்த ஒரு எனிமிட்டி டுவர்ட்ஸ் ஆல் த ஷத்ரியாஸ், டுவர்ட்ஸ் ஆல் த பொலிட்டிக்கல் திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹர், ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ பென் and just because her marriage is going to be the biggest ஒரு ட்ரேட் மாதிரி, ரைட், பிட்வீன் அரசுகள், அப்படி ஒரு காரணத்துக்காக அவள் இந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல யாருன்னே தெரியாத ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட எளிய வாழ்க்கையை ஒரு எளிய பெண்ணாக வாழறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இதனால வந்தது தானா? அவருடைய இன்டென்ஷன், அவருடைய விளைவுகள் கூட ஏதோ ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்னால வந்தது தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. ஆக்சுவலாக அர்ஜுனன், இளைய பாண்டவர் இன்று உங்கள் முன் உங்கள் கைகளை கோரினால் என்ன செய்வீர்கள் என்றான். அதை கேட்ட கணமே அது தன் வாழ்நாளில் கீழ்மை கொண்ட தருணம் என நினைத்தான். அவள் அச்சொற்களை கேட்டதாகவே தோன்றவில்லை. அவன் உள்ளம் எரிய தொடங்கியது. பிறிதொரு முறை அவ்வண்ணம் கேட்டால் வாளை உருவி தன் தலையை வெட்டிக் கொள்வோம் என எண்ணினான். உடலின் ஒவ்வொரு நரம்பும் இழுபட்டு நின்றது. பின்பு மெல்ல தளர்ந்தான். அப்பால் சென்று கொண்டிருந்த அரிஷ்டநேமியின் அருகே சென்றுவிட எண்ணி புறவியை திருப்பினான். அப்போது அவள் மெல்ல அசைந்தாள். அந்த அசைவு புறவியிலும் தெரிந்தது. அவன் ஒரு கணம் தயங்கினான். அந்த தயக்கம் அவன் புறவியிலும் தெரிந்தது. ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. இதுதான் சொன்னேன் என்னன்னா, அர்ஜுனன் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ இமேஜ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு வில் அரசன், ஒரு வில் திறன் கொண்ட பாரத வருஷமே கனவு கண்டு கொண்டிருக்கிற இளம் கன்னியர்கள்லாம் கனவு கண்டு கொண்டிருக்க இந்த இளைய பாண்டவன் ரொம்ப 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 ஒரு சாதாரண ஆணாக, அவனும் ஒரு ஆண் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க அளவுக்கு எந்த அளவுக்கு கீழே வந்திருக்கானா, சுபத்ரை இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும், ரைட், அதுதான் அங்கே முக்கியம். சுபத்ரை இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அர்ஜுன் நோஸ் திஸ் லேடி டசன்ட் லைக் தட் பர்டிகுலர் பர்சன் ஆஃப் இளைய பாண்டவன். அவனை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற கதைகளும், அவனை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற அவனை பற்றிருக்க இந்த இமேஜ் அண்ட் பர்செப்ஷன் சுத்தமாக விரும்பல இந்த பொம்பளை. ஆனால் இந்த பொம்பளைகிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவ்வளோ தாழ்வாக போய், இப்போது இளைய பாண்டவனுக்கு முன்னாடி கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு நப்பாசை, ஏதோ ஒரு கணத்தில் ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சராக அவள் ஏதோ ஒரு விஷயம் அதை பாசிட்டிவாக சொல்லிடுவாளா, ஏதோ ஒரு கணத்தில் திரும்ப 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 ஒரு நப்பாசையில் சுபத்திரைக்கு ஏதோ ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டாவது இளைய பாண்டவன் மேலே இருக்காதா அப்படின்னு யோகியாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் சுபத்ரைகிட்ட கேட்குறான். வென் ஐ ரெட் தட்,
ஐ சிம்பிளி ஃபெல்ட் அர்ஜுனன் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன இவ்வளோ கீழே இறங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நாம் எவ்வளோ பெண்கள் பின்னாடி அப்படி இறங்கியிருப்போம். இன்னும் லைக் ஒரு பெண்ணால் மறுக்கப்பட்ட ஒரு ஆண், அந்த அளவுக்கு சீண்டப்பட்ட ஒரு ஆண் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த பெண்கிட்டே திரும்ப போய் கொஞ்சம் லவ் பண்ண முடியாதா, நான் எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்பான்ல, அதுக்கு நிகரான ஒரு தருணம் இது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அடுத்து அர்ஜுனன் லாஸ்ட் ஆல் ஹிஸ் அகங்காரம், இது தன்னை ஒரு கெத்தாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆண் அப்படிங்கிறதே விட்டுட்டு கிட்டத்தட்ட காலிலே விழுந்து விட்டானையா அப்படிங்கிற மாதிரி சுபத்திரைட்டு அந்த அளவுக்கு ஒரு கெஞ்சல் துணியில் வந்துட்டான். கொஞ்சமாச்சும் பிடிக்காதா இல்லையே பண்ணுறவனே, அவன் இவ்வளோ பெரிய ஆள், கொஞ்சம் கூட பிடிக்காதா, அவன் இப்போ உங்ககிட்ட கை கேட்டால் கூட நீ கொடுக்க மாட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஸோ கிட்டத்தட்ட தான் ஒரு பெண்ணால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு அப்பாவியான் புலம்பி தவிக்கிற ஒரு தாஸ்தேவ்ஸ்கியோடைய திரும்ப தாஸ்தேவ்ஸ்கி எழுதுகிறோம், ஒரு தாஸ்தேவ்ஸ்கி ஹீரோ மாதிரி லைக் திரும்ப அந்த பெண்கிட்ட போயிட்டு நீ என்னை விரும்ப மாட்டாயா கண்மணியே, வாட் இஸ் திஸ், ஏன்னா என்னை ஏன் வெறுக்கிற, நான் எல்லாம் நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், வல்லமை வாய்ந்தவன் அப்படின்னு திரும்ப ஒரு வெக்கமே இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட அலையிற மாதிரி தான் எனக்கு இது. அது உணர்ந்த பின் இதுக்கு மேலே கீழே போனோம்னா நானும் எடுத்து வெட்டிக்கிறேன்டா அப்படின்னு உணர்ந்த பின் அவன் அரிஷ்டனை மீட்ட போகிறான். ரைட். ஸோ அந்த ஒரு அஜிடேஷன் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஷி டசன்ட் ரெஸ்பாண்ட் ப்ராப்பர்லி. அவன் அவ்வளோ கேட்டதுக்கப்புறம் இந்த நிமிஷம் அர்ஜுன் உங்கள்கிட்ட கேட்டால் கை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவன் பதில் சொல்லலை. அப்போ இன்னும் ஹர்ட் ஆகிருப்பான் ஒரு ஆணாக. மேல் ஈகோ அப்படியே மேலே வந்துருவான்னு நினைக்கிறேன். மதுராவுக்கும் மதுவனத்துக்கும் மார்த்திகாவதிக்கும் சென்ற யாதவர்கள் தனித்தனி குழுக்களாகவே சென்றனர். ஒவ்வொரு குழுவிலும் அவர்களின் குலத்திற்கோ குடிக்கோ உரிய அடையாளங்களுடன் இளமஞ்சள் கொடி பறந்தது. மணல் மேட்டில் நின்று தொலைவில் செல்லும் யாதவ குழுக்களை பார்த்தபோது அக்கொடிகளின் ஒற்றைச் சிறகு அவர்களை கவ்வி தூக்கி கொண்டு செல்வது போல தோன்றியது. இது மேக் சென்ஸ்ல. யாதவர்கள் பெரும்பான்மையாக லைக் யாதவ அரசுகளில் குவிஞ்சு கிடக்குறாங்க, எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க ஃபார் தட் மேட்டர் ஆக்சுவலி. ரைட். ஸோ மதுராவில் இருக்காங்க, மதுவனத்துக்கு இருக்காங்க, மாத்திகாவதியில் இருக்காங்க, துவாரகையில் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலேருந்தும் வந்த யாதவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒரு அழகான காட்சி ஓமை, ஒரு விஷுவல் அனாலஜி சொல்லப்படுது. ஆனால் அந்த விஷுவல் அனாலஜிக்கு மேலே அங்கே ஒரு மெட்டஃபரிக்கலான ஒரு மீனிங் இருக்குது. அது என்னன்னா, ஒவ்வொரு குழுவிலும் அவர்களின் குலத்திற்கோ குடிக்கோ உரிய அடையாளங்களுடன் இளம் மஞ்சள் கொடி பறந்தது. மணல் மேட்டில் நின்று தொலைவில் செல்லும் யாதவ குழுக்களை பார்த்தபோது அக்கொடிகளின் ஒற்றை சிறகு அவர்களை கவ்வி தூக்கி கொண்டு செல்வது போல் தோன்றியது. ஒரு எளிமையான விஷயம் தோணலாம். ஆனால் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒட்டுமொத்த குரூப்பும் லைக் அந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுற வேர் டு தே கம் ஃப்ரம் மதுராவையோ மதுரவனத்தையோ மாத்திகவதி, அதுக்கு உண்டான அந்த கொடிய மேலே ஒரு இதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் அந்த ஐடென்டிட்டி. அவங்களோட ஐடென்டிட்டி அந்த கொடி தான். ரைட். கிட்டத்தட்ட அந்த ஐடென்டிட்டி இஸ் ட்ரைவிங் தெம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெட்டஃபரிக்கலான ஒரு மீனிங் கூட ரொம்ப எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன். லைக் தான் யார், ஒட்டுமொத்த ஒரு குழுவும் ஒரு ஃப்ளாக் தூக்கி வைக்கிறதுனாலே அவங்களோட ஐடென்டிட்டி சொல்லப்படுதில்ல, அந்த ஒட்டுமொத்த ஐடென்டிட்டி அவங்கள தூக்கிட்டு போகுது ஒரு பாதையில், அவங்களுக்கு உண்டான பாதையில், அவங்களுக்கு உண்டான ஊருக்கு கொண்டு போகுது அந்த ஒட்டுமொத்த ஐடென்டி. அந்த ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியோட மெட்டஃபரிக்கலான சிம்பிள் தான் அந்த கொடி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஐடென்டிட்டி இஸ் டிரைவிங் த ஹோல் குரூப் டு அ பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்பால் நின்ற முதிய யாதவர் காளகர் வானிலிருந்து மழையின் ஒவ்வொரு துளியும் தனித்தனியாகவே மண்ணிறங்குகின்றன. மண் தொட்ட பின்னர் தான் இணைந்து ஓடைகளாக ஆறுகளாக மாறி கடலடைகின்றன என்றார். அர்ஜுனன் புன்னகையுடன் அவரை திரும்பி பார்த்தான். அவர் புன்னகையுடன், இது நான் சொல்லும் வரி அல்ல, யாதவர்களின் குலப்பாடல்கள் அனைத்திலும் இந்த ஓமை இருக்கிறது என்றார். இது யாதவர்களை பிரிஞ்சு பற்றி சொல்லும்போது வரக்கூடிய வரிகள். அதான் காளகர், அப்புறம் சுற்றி இருக்கிற யாதவர்கள், அந்த தனிப்பட்ட கான்வர்சேஷன் சொன்னல. இட்ஸ் நாட் அ காசிப், பட் ஜஸ்ட் கோயிங் இன் டீப் இன்டு யாதவர்கள், சுபத்திரை எஸ்பெஷலி அதை பற்றி சொல்லக்கூடிய சாப்டர் இது. ஆனால் இதில் இந்த அழகான வரி வருதுல்ல, வானிலிருந்து மழையின் ஒவ்வொரு துளியும் தனித்தனியாக மண்ணிறங்குகின்றன, மண் தொட்ட பின்னர் தான் இணைந்து ஓடைகளாக ஆறுகளாக மாறி கடலடைகின்றன அப்படிங்கிற அந்த வரி படித்த உடனே என்னடா கிரிஞ்சா இருக்கு லைட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, இது ஏதோ எய்தர் சூதர் சொல்லா இருக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு பாடலாக இருக்கணும்னு நான் நினச்சேன். கரெக்டாக சத்தியமாக நினச்சேன். இந்த லைனை படித்த உடனே அர்ஜுன் புன்னகை செஞ்சு, காளகரம் புன்னகை செஞ்சு, இது என்னோட வரி இல்லை, யாதவர் குலப்பாடகன் அனைத்திலும் இந்த ஓமை இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடி அப்படிங்கிற மனசு நிறைஞ்சுது. எனக்கு திடீர்னு இப்படிலாம் ஒரு வரி வருது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். காளகர், இதில் என்ன அறிய முடியாமை உள்ளது? ஆண்கள் தங்கள்
அழகின் சரடால் கட்டப்பட்ட பாவைகள் என்று கண்ணியர் எண்ணுகிறார்கள். அச்சரடுக்கு தொடர்பின்றி ஒரு பாவை நின்றாடும் என்றால் அது அவர்களின் தோல்வி. அதிலிருந்து உள்ளத்தை விளக்க அவர்களால் இயலாது என்றார். ஒரு எளிய பெண்ணுடைய ஒரு சைக்காலஜியை பற்றி பேசுகிறாங்க. இப்போது அர்ஜுன் விலகி வந்துட்டான். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அர்ஷினமியோடய பழகிட்டு இருக்கான். வேறு சில யாதவர்களோட சுற்றி போயிட்டுருக்கான். கொஞ்சம் விலகி வந்த உடனே சுபத்திரை உடனே அர்ஜுன் மேலே கண் பதிக்கிறான். ரைட், என்னடா அவன் விலகி போயிட்டான், நம்மள்கிட்ட பேசலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அவளுக்கு. ரைட், இந்த இன்ட்ரெஸ்ட் முன்னாடியே வந்துருச்சுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் வலுவாக காட்டப்படுது. எகெயின் ஒரு எளிய பெண், ஒரு எளிய ஆண் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் என்னால் பார்க்க முடியுது. அட் த எண்ட் ஆஃப் த டே இவளும் ஒரு ஆர், இவனும் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலாக அதை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் கொஞ்சம் விலகி வந்த உடனே அரிஷினமிக்கிட்ட போகணும். உடனே சுபத்திரை கொடுக்குற அந்த பார்வை, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன்னா லைக் இது ஒரு யூஸ்வலான டாக்டிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஒரு ஆண் ஒரு தடவை கேட்டு அந்த பெண் இன்னும் மறுக்கும் பொழுது சரி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்பொழுது அந்த பெண்ணுக்கு திடீர்னு அது போடின்னு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வரும்ல. அதை பற்றி தான் பேசுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு ரீட். காளகர் சுபத்திரை போன்ற பெண்கள் வயது மூத்தவர்களையே விழைவார்கள், ஏனெனில் அவர்கள் உள்ளம் உடலை விட முதிர்ந்தது. அதை ஆளும் ஆண் மூப்பு கொண்டவனாகவே இருக்க முடியும். லைக் இது ஏன் சுபத்திரை அர்ஜுனனை விலக்கி வைக்கிறா, நிறைய காரணங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதான் ஒய் சுபத்ரி ரியலி ஹேட்ஸ் அர்ஜுனன் ஆர் ஒய் ஷி வாண்ட்ஸ் டு ரிஜெக்ட் அர்ஜுனன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படுறப்போ வயது ஒரு காரணமாக சொல்லப்படும் பொழுது காளகர் இல்லை வயது ஒரு காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா சுபத்ரை போன்ற பெண்கள், நாட் அனைத்து பெண்களும், சுபத்ரை போன்ற பெண்கள் வயது மூத்தவர்களே விழைவார்கள். ஏன்னா அவங்களுடைய உள்ளம் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு டக்குன்னு இதை படிக்கிறப்போ உண்மையாக என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் லைக் ஒரு 20 வயசு டிஃப்ரென்ஸ் உள்ள ஒருத்தன் மேலே ரொம்ப ரொம்ப, அதாவது ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, பட் ஆனால் தேவர் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி மெச்சூர்டு. ஒரு உள்ளத்துடைய அந்த மெச்சூரிட்டியை பார்க்கும்பொழுது அதை கண்டிப்பாக ஐ வுட் ரேட் தட் இஸ் வெரி ஹைலி மெச்சூர்டு. அவளுக்கு ஏற்ற ஒரு கம்பெனினா அந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஆக்சுவலாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுதே. ஸோ அந்தளவுக்கு வயசு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 20 வயசாவது டிஃப்ரென்ஸ் உள்ள ஒரு ஆண் மேலே தான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஆனால் ஆப்வியஸ்லி ஹீ இஸ் மேரிட், தேர் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பட் இங்கே சுபத்திரை அர்ஜுனன் அந்த ஈக்குவேஷனை படிக்கும்பொழுது கூட சுபத்திரை போன்ற பெண்கள் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமை கொண்ட பர்சனாலிட்டி கொண்ட பெண்களுக்கு எஸ் தட்ஸ் கரெக்ட், தட்ஸ் அ கரெக்ட் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். அவங்களுடைய உள்ளமடைந்த முதிர்ச்சி ஒரு வயதான ஒரு ஆண், ஒரு மூப்படைந்த ஒரு ஆணை தான் தேடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். காளகர் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. அவளிடம் பேசிய சேடியர் அனைவரும் இளையாதவருடன் இளைய பாண்டவரும் என்று சேர்த்தே சொல்லியிருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் தன் தமையனை ஒருபடி மேலே நிறுத்தும் பொருட்டு இளைய பாண்டவரை குறைத்தே பேசியிருப்பாள். அப்படி அவள் குறைத்து பேசிய அத்தனை சொற்களும் அவள் உள்ளத்தில் தேங்கி ஒரு எண்ணமாக மாறி இருக்கலாம். ஒரு கண்டிஷன்டு மைண்டு சின்ன வயசுலேருந்தே. இது ரொம்ப எவ்வளோ நுவான்ஸ்டான பட் எவ்வளோ ஆப்வியஸான ஒரு விஷயம் இல்லை. நாம் பெரிய ஆள்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் கூட ஒருத்தரை இணைச்சி பேசும்பொழுது இல்லை நான் நம்புகிற ஆள் தான் பெருசு, இந்த கூட இணைச்சி நீ பேசுகிற ஒரு ஆள் அந்த ஆள் ஒரு படி கீழே தான், இல்லை பல படி கீழே தான் அப்படி நமக்கு நாமே திரும்ப 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 சொல்ல ஆரம்பிப்போம். இப்போ ஜேவை எடுத்துப்போம். இப்போ ஜேக்கு நிகராக வேறு யாரை வச்சு பேசினாலும் இலக்கிய உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலை போகிறோம். ஜே அளவுக்குலாம் வரவே முடியாதுப்பா, இன்னும் இவரை போய் ஜேயோட கம்பேர் பண்ணிலாம் பேசுகிற, அவர் ஜே ஒன்றா, ஜே கூட நிற்கிறது கூட தகுதி இல்லாத ஆள்பா அவர் அப்படிங்கிற உண்மையிலே ஆடணும். ஏன் நானும் அப்போ தான் நம்புகிறேன். எனக்கு இளையாதவன் இப்போது ஜே தான். இளைய பாண்டவனா யாராக வந்தாலும் கொஞ்சம் கீழே இறக்கு, அந்த ஆளை கொஞ்சம் கீழே இறக்கு, அந்த ஒரு கீழே இறக்குங்கிற ஒரு ஃபோர்ஸ்டாக நம்ம கீழே இறக்கும் நிறைய நேரங்களில், இல்லை ரொம்ப ஆப்வியஸாகவே கீழே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஒரு ஆளை கீழே இறக்கணும், இந்த ஆளுக்கு நிகராக இந்த ஆள் நீ வைக்கக்கூடாது, இந்த ஆள் நீ கீழே இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்பே ஒரு வெறுப்பும் சலிப்பும் அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டும் வந்துடும் நினைக்கிறேன் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மேலே. ரைட். ஸோ நாம் நம்புகிற அந்த பிம்பத்தை, அந்த இமேஜை, ஒருத்தர் மேலே நாம் வச்சுருக்க அந்த இமேஜை கீழே இறக்க விட மாட்டோம். ஸோ அதுக்கு இணையான இமேஜ் உள்ள வேற ஒரு நபரை நீ கொண்டு வந்து அந்த நபரை கீழே இறக்க தான் பார்ப்போம் நாம்.
ஸோ அப்படியான ஒரு கீழறக்குதல்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன்டு மைண்ட் செட் சின்ஸ் சைல்ட்ஹுட் சுபத்திரைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் அப்பெருந்திரளிலிருந்து பிரிந்து தனது விடாயை பற்றி மட்டுமே எண்ணியவர்கள் ஆனார்கள். மழைநீர் பெருகிய ஏரியின் பரப்பு எடை கொண்டு நாற்புறமும் பெருவிசையுடன் கரையை அழுத்தி கொண்டிருக்கையில் மறுபக்கம் நின்று நோக்குவது போல ஒரு உணர்வு அவனுக்கு எழுந்தது. ஒரு நல்ல அனாலஜி. அந்த ஒட்டுமொத்த குரூப் அதை ஐ திங்க் வெரி சிமிலர் அனாலஜிஸ் ஹேவ் கம் இன் வெண்முரசு ஸோ மெனி டைம்ஸ். பட் நல்லா மழை நீர் பெருகிய ஏரியின் பரப்பு எடை கொண்டு நாற்புறமும் பெருவிசையுடன் கரையை அழுத்தி கொண்டிருக்கையில் மறுபுறம் நின்று நோக்குவது போல அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது அர்ஜுனனுக்கு. அந்த விடாயை நோக்கி, தட் இஸ் லைக் அந்த சுனையை நோக்கி மக்கள் வந்து நீர் இறந்த போகும்பொழுது அங்கே நடக்கக்கூடிய 57 சாப்டரில் முக்கியமாக அந்த கணத்தை எவனோ ஒருத்தன் மீறப்போகிறான். யார் அவன்? ஒரு வழினால, ஒரு முடியாமல் இருக்கிறதுனால அவ்வளோ தண்ணியை பார்த்தவொன்னே தன்னையும் இழந்து வேறு ஏதோ ஒரு தெய்வம் அவன் ஆட்கொண்டது போல ஒருத்தன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்பொழுது அவன் தலை வெட்டப்படும் பொழுது தொடர்ந்து ஒரு 6 தலைகள் வெட்டப்பட்டு லைக் மூங்கில் கழியில் அந்த தலையை நிப்பாட்டி இட்ஸ் வெரி வைலண்ட் சாப்டர்னு சொல்லலாம் 57 சாப்டரை. ஒவ்வொருவரும் தங்கள் நீர் குடுவைகளை எடுத்து கொள்ளுங்கள், சீராக விலகிச் சென்று நிறைவகுத்து தரையில் அமருங்கள், பூசலிடுபவர் எவரும் அக்கணமே வெட்டப்படுவீர்கள் என்றான் தலைவன். எங்கள் படை வீரர் உரிய நீரை உங்களுக்கு அளிப்பார்கள். அளிக்கப்படும் நீருக்கு அப்பால் ஒரு துளி நீரும் எவருக்கும் உரிமை கொண்டதல்ல. நீரை வீணடிப்பவர்கள் இரக்கமில்லாமல் வெட்டி வீழ்த்தப்படுவார்கள். ஒருவன் மெல்லிய குரலில் ஏதோ சொல்ல யாதவர் நிறையிலிருந்து சிரிப்பொலி எழுந்தது. எனக்கு இந்த ஒட்டுமொத்த சாப்டரும் படித்த உடனே இந்த ஒரு பர்டிகுலர் பத்தியை கரெக்டாக படிக்கும் பொழுது ஒரு ஐடனோ என்னுடைய அரைகுறை புரிதல் இல்லை ரொம்ப 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 சராசரிக்கும் கீழான புரிதல் எனக்கு கம்யூனிசம் மேலே இருக்குது. அந்த ஒரு கம்யூனிஸ்ட் லைக் ஒரு ஸ்மால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு கம்யூனிசம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் படை வீரர்கள் வந்து உங்களுக்குரிய நீரை மட்டும்தான் கொடுப்பாங்க, உங்களுக்குரிய நீரை நீங்கள் கீழே சிந்தக்கூடாது. அதே நேரத்தில் அவன் ஆர்டர் வேறு போடுறான், இவ்வளோ நீர் தான் நீங்கள் சாப்பிட்ணும், மிச்சமுள்ள நீரை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும், ஒரே சமயத்தில் எல்லா நீரும் மருந்தக்கூடாது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈக்குவலாக அந்த லைக் நீர் வழங்கப்படும் எல்லாமே சொல்கிறப்போ இட்ஸ் அ ஸ்மால் ரெப்ரசன்டேஷன் ஹவு த கம்யூனிசம் ஒர்க்ஸ் இன் திஸ். அண்ட் முக்கியமாக வீணடித்தால் வீழ்த்தப்படுவீர்கள், உங்கள் தலை வெட்டப்படும் அப்படிங்கிறது இன்னும் முக்கியமான ஒரு கொடூரமான விஷயம். ஸ்டாலின் மாவன் நிறைய பேர் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்க. பிகாஸ் தட்ஸ் அ பெர்செப்ஷன் ஐ ஹேவ் ரைட் அபவுட் ஸ்டாலின் அண்ட் ஆல். ஒரு 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 மேன் ஸ்லாட்டரிங், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோலோகாஸ்டுக்கு நிகரான கொலைகள் செய்த, வன்கொடுமைகள் செய்த, இன்னொரு கொன்றொழித்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது அடுத்த ஒரு மிகப்பெரிய பத்தி, ரொம்ப அழகான ஒரு பத்தி, 57 சாப்டரை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு பற்றி நினைக்கிறேன். அந்த அச்சுறுத்தல் நிலை அவர்களை கிளர்ச்சி அடைய செய்திருந்தது. நிகழ்வு செறிவு கொண்ட நாடகத்தில் ஒரு தருணம் கிளர்ச்சியை உள்ளம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டது. உள்ளம் ததும்பிய போது எளிய சொல்லாடல்கள் வழியாக அதை மெல்ல கீழிறக்கி கொள்ள வேண்டியிருந்தது. வேட்டையாடுவது மட்டுமல்ல, வேட்டையாடப்படுவதும் உவகை அளிப்பதே. முன்னரே கற்சிலையாக மாறிவிட்ட அருகர் என்றாள் சுபத்ரை. இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வேற லைனு. இப்போது அந்த அச்சுறுத்தல் நிலை அவர்களை கிளர்ச்சி அடை செய்திருந்தது. நிகழ்வு செறிவு கொண்ட நாடத்தில் ஒரு தருணம் கிளர்ச்சியை உள்ள மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டது. வேட்டையாடுவது மட்டுமல்ல, வேட்டையாடப்படுவதும் உவகை அளிப்பதே. இது ஒரு ஹை ப்ரெஷர் மூமெண்ட்டில் யோசிச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப 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 ஒரு டைனி பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட் வி வுட் ஹவ் ஆல் ஃபேஸ்ட் இன் அவர் ஒர்க் ஆர் சம் அதர் பர்சனல் சுச்சுவேஷனில். இப்போ ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோம்னா எவ்ரிதிங் வென்ட் ஃபார் டாஸ். லைக் ஒரு மிக மோசமான நிலைமையில் ஹைரார்கிக்கலாக நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டுருக்கிறப்போ, எஸ்பெஷலி ஒரு ஹைரார்கிக்கல் அத்தாரிட்டேட்டிவ் பவர்னால் கட்டுப்பட்டுருக்கிறப்போ, ஒரு உச்சபட்ச தருணத்தில் எல்லா நம்பர்ஸும் ராங் அப்படிங்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு விடுதலையும் வந்துடும். அவ்வளோதான், லாங் எல்லாம் போச்சு, இதுமேல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போது லைக் வேட்டையாடுவது மட்டும் இல்லை, வேட்டையாடப்படுவதும் உவகை அளிப்பதே. ஏதோ ஒரு உவகை, ஏதோ ஒரு விஷயம் லைக் அவ்வளோ ஒரு ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட உயிரே போக போகுதுங்கிற மாதிரியான, எல்லாமே போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உச்சபட்ச தருணத்துலையும் ஒரு உவகை வருது. இந்த உவகையை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு ஏதோ ஒரு கிளர்ச்சி, அந்த கிளர்ச்சி இவ்வளோ மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய உச்சபட்ச ஒரு மனசில் வேற ஒரு ஹை பாயிண்டில் இருக்கோங்கிற ஒரு சின்ன ஒரு தன்னுணர்வே அந்த கிளர்ச்சியை உண்டாக்குதுன்னு நான் நம்புகிறேன். அந்த கிளர்ச்சியை தான் நம்ம மகிழ்ச்சியாக வந்து புரிஞ்சுக்கிறோம், வெளில வந்து சிரிப்பாகவும் காட்டிக்கிறோம், ரைட்? அப்படி தான் என்னால் இந்த மொமெண்ட் புரிஞ்சுக்க முடியுது. முன்னரே கற்சிலையாக மாறிவிட்ட அருகர் என்றாள் சுபத்திரை. அவரை ஏன் கொண்டு செல்கிறோம் என்றே எனக்கு புரியவில்லை. அர்ஜுனன், அவருள் ஏதோ மாறிக்கொண்டிருக்கிறது, அதை அஞ்சித்தான் ஒழுக்கத்தை பற்றிக் கொள்கிறார் என்றான். என்ன என்றாள். அவர் உள்ளம் காலத்தில் விரைந்தோடி உக்ரசேனரின் மகளை மணந்து கொண்டிருக்கலாம். இப்போது அவர் பாரத வருஷத்தை குடை கவித்து ஆண்டு கொண்டிருக்கலாம் என்றான் அர்ஜுனன். சுபத்திரை திரும்பி நோக்கிய பின், ஆண்களுக்கு என்னதான் வேண்டும் என்றாள். வெற்றி என்றான் அர்ஜுனன். இறுதி வெற்றி தன் மீது. அவள் மீண்டும் நோக்கிய பின் புன்னகைத்து, ஒப்பு நோக்க பெண்ணின் விளைவு எளியது, அவள் ஆணை வெற்றி கொண்டால் போதும் என்றாள். உடனே சிறுமியை போல சிரித்து, உலகை வெல்ல எழுந்த ஆணை வெற்றி கொள்வதென்றால் எத்தனை எளியது என்றாள். அர்ஜுனன் அதுவரை இருந்த உளச்சுமை விலக தானும் சிரித்தான். மிகப்பெரிய பத்தி, ஆனா ஒட்டுமொத்தமா அரிஷ்டநேமி அவ்வளோ பெரிய ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டில், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆளை புட்டிச்சு கீழே இறக்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கோ நாடு ஆள் இந்த உலகத்துக்குள்ளே புட்டிச்சு இழுத்துட்டு வராங்களே, அவனை ஒரு எளிய ஆணா, அரிஷ்டநேமியை ஒரு மிக சிறிய ஒரு ஆளாக, எளிய ஆணாக, சராசரி இனோலைக்கு மனிதனாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ஹோல் பயணம் இருக்குல்ல, ஒரு ஆணுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த கொஷின். ஓ மை காட். வெற்றி, இறுதி வெற்றி தன் மீது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆணை வெல்றது தான் பெண்ணுடைய வெற்றி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் லைக் தெரில, எனக்கு டக்குன்னு இதை சொல்லணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்டோஃபர் நோலனோட ஒரு ரொம்ப ஏர்லி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குல்ல, இந்த பக். ஒரு மனுஷன் வந்து ஒரு பக்கை ஒரு ரூம்குள்ளே தேடி அடிக்கடிக்க பார்ப்பான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ரிவீல் ஆகும் அவனுடைய மினி வெர்ஷன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அடிக்கும் பொழுது அவனுக்கு மேலேருந்து வேற ஒரு மிகப்பெரிய உருவம் அவன் அடிக்கும். ஹீ இஸ் ஆல்சோ பக். ஸோ எனக்கு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. உலகத்தையே வெல்லக்கூடிய வெற்றி 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 என்று ஒரு இறுதி வெற்றியை நாடி செல்லக்கூடிய ஆண், அந்த ஆணை வெல்லக்கூடிய பெண். ரொம்ப அழகான லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளாக தான் எனக்கு பட்டது ஆக்சுவலாக. ஒரு விஷயத்தை முழுங்குது, ஆனால் அந்த விஷயத்தை வேறொரு மிகப்பெரிய விஷயம் வந்து முழுங்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ யா கிரேட், எக்ஸலண்ட் சாப்டர். பார்ப்போம் 58 எப்படி போகுதுன்ட்டு. இந்த ஜேர்னி அவ்வளோ சீக்கிரம் முடியக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த ஜேர்னி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு.